14 வருஷத்துக்கு அப்புறம் என் தம்பியோ எங்க அண்ணனோ இன்னைக்கு நாகப்பட்டினம் கால் எடுத்து வைக்கிறாருன்னா புரட்டாசி மாசத்துல பெருமாள் வருதுங்க நாகப்பட்டினம். சீமான்னு சொல்றதெல்லாம் அதான் என்னங்க தகுதி இருக்கு? எங்க அண்ணன் எங்க அண்ணனோட ஸ்டேட்டஸ் வேறங்க, இவன் ஸ்டேட்டஸ் வேறங்க. அதாவது சீமானுக்கு என்ன கண்டென்ட்னு உருவாக்குறதுன்னு தெரியல. அப்ப இப்படியே ஏதாவது ஒண்ணு கண்டென்ட்டை உருவாக்கி பேசினா சீமான் வந்து பெரிய அளவுல நினைக்கிறாரு. நாங்க வந்து சீமானை பத்தி நாங்க பேசவே இல்லை. ஏன்னு கேளுங்க, அவன் துருப்பிடிச்ச சாமா டகர டப்பா எல்லாம் தூக்கி போட்டு 4 வருஷம் ஆச்சு. அவனை பத்தி நாங்க பேசவே விரும்பல. கேளுங்க, நன்மைகள் செஞ்சா விமர்சனம் வரதா செய்யும். விமர்சனம் வராது. இப்பயே அகர்றாங்க நம்ம டிவிக்கு தளபதியை பார்த்து அப்படியே அண்ணன் ஸ்டேட்டஸ் எப்படி? அவரு அண்ணன் வந்துருவாங்கன்னு அவருக்கு பயம் வந்துருச்சு. கூட்டத்தை பார்த்தாலே அவருக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் அவரு சீமா வந்து அது இது அப்படி எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. கூட்டம் வராங்க. அப்ப இவருக்கு பின்னால ஏன் கூட்டம் வருது? நடிகானா சரி கூட்டம் வருது பாக்குறாங்க, இவருக்கு பின்னால ஏன் கூட்டம் இருக்கு? 2026 தளபதியோட ஆட்சி வந்து சுத்த தூயமான தமிழகமா இருக்குங்க. இது வரைக்கும் பார்க்க முடியாத ஒரு தமிழகம், வெற்றிகரமான தமிழகமா இருக்கும் இன்னைக்கு நாகப்பட்டினம். அதனால தானங்க இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு தலைவரை பார்த்தே ஆகணும்னு சோறு குழம்பு எதுவுமே தேவையில்லைன்னு தானே இங்கே வந்து நிற்கிறோம். இன்னைக்கு எதுவுமே தேவையே கிடையாது. நான் வரேன், வராரு, வந்துகிட்டு இருக்காரு. யாரு என்ன வேலை நேரா பேச தைரியம் இல்லைங்க. பின்னாடி என்ன வேணாலும் பேசட்டுங்க, அதனால ஒன்றும் பயமே கிடையாது. நேரா பேச சொல்லுங்க, பின்னாடி என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் அவர் பேசட்டுங்க. பயம், அதனாலதான் நீ பேசிட்டு இருக்காங்க. வந்துடுறாரோ என்னமோ அவங்களுக்கு பயம், அதனால முன்கூட்டியே எல்லாம் அப்படி பேசுறாங்க. வராருங்க விஜய் அண்ணா வராங்க. அப்ப சரிங்க, நடிகை வராங்க, கூட்டம் வருதுன்னு இவரு வராரு, இவருக்கு பின்னால கூட்டம் இருக்கு. அது என்னத்துக்கு இவரை பார்க்க வர்றாங்க? ஏன்னாங்க அதான் பயம்னு சொல்லிட்டேன். ஒரே வார்த்தை பயம். அந்த பயத்துல பேசுவாங்க, என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க. 2026 வெயிட்டிங் பாரு எங்க அண்ணன் தளபதி விஜய் டிவிக்கு. விஜய்க்கு தான் வெயிட்டிங், தட்டுறோம் தூக்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணன் தளபதி நாகப்பட்டினத்துக்கு வர்றாங்க, வந்து 2026 அரசியல்ல நிக்கிறாங்க, ஜெயிக்க வைக்கிறோம். எப்படி எங்க அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, தனியா வர்றேன் தனியா. அது மாதிரி நாங்க போடுறோம் ஓட்டு எங்க அண்ணனுக்கு, தளபதிக்கு, டிவிக்கு. எங்க அண்ணன் பாக்குற ஒரு பார்வை எங்களுக்கு 1000 அர்த்தம். அதனால எங்க அண்ணன் தளபதி வர்றாரு, பாக்குறாரு, போறாரு, அவ்வளவுதான். நாங்க எங்க வேலை ஒரு நாள் கூலியை விட்டுட்டு வர்றோம்னா எங்க அண்ணன் உயிர், எங்களோட ரத்தம். என் பொண்ணு, எனக்கு பொண்ணு இருக்கா, ஓட்டு போட போற இது வரைக்கும் போட்ட ஓட்டுலயே என் பொண்ணு போடுற ஓட்டு, நான் போடுற ஓட்டு, என் மக்கள் போடுற ஓட்டு எல்லாமே வெற்றி நிச்சயம். தளபதி வந்தா உலகமே மாறுங்க. அவர் வர்றதே பெருசு. அவர் வந்து மாற்றத்தை கொண்டு வருவாரு. தளபதி மாற்றத்தை மட்டும் இல்ல, எப்படி ஆக்க போறாருன்னு பெண்கள் சொல்றாரு. பெண்கள் எங்க கண்கள்ங்கிற எல்லாருக்குமே அவர் கண்கள் தான் முக்கியமா. அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எங்க அண்ணன் தளபதி வர்றாரு, நிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, அவ்வளவுதாங்க. தளபதி வராரு. நாகப்பட்டினம் மக்களே சோகத்துல இருக்கணும். எத்தனை 4 ஆண்டுக்கு சோகத்துல இருந்தோம். இப்ப 5வது ஆண்டு உள்ளே குதிச்சிருக்கோம். எப்படி பாக்குறீங்களா? விழா கோலமா பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா வருவாருங்க, கண்டிப்பா வராரு. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து எதுக்கு ஓட்டு போட தமிழகத்துக்கு ஆட்சி சிறப்பான சம்பவம். எங்க நாகப்பட்டினத்துல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் அறியும். நாங்க ஜெயிக்க வைப்போம். எங்க தளபதி காசு இங்க பாருங்க, எல்லாம் எத்தனை
கண்டிப்பா வரும். இது வரைக்கும் இருந்த ஆட்சியை விட அவர் பெஸ்ட்டாக செய்வார்னு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா அவர் தான் வரணும். அவர் வரதே எங்களால் நம்பவே முடியலங்க. அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு ஒருத்தர் மேலே ஏறி வரும்போது நிறைய பேர் பேச தான் செய்வாங்க. அதுக்காக நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆகக்கூடாதுல்ல. பண்ணா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நம்ம தான் முயற்சி பண்ணி முன்னாடி வர பார்க்கணும். அது அவங்களோட நம்பிக்கை. நாங்கள் விஜய் வருவாருங்கிறது எங்களோட நம்பிக்கை. நல்ல ஆட்சியா இருக்கும்ண்ணா. ஆட்சி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க முதல்வன் மூவி பாத்திருக்கீங்களா? அதுல எப்படி ஒரு நாள் முதல்வரா இருந்து எப்படி கலக்குவாரு, அது மாதிரி தளபதி வந்து கலக்குவாரு நிச்சயம். அது அவங்க வந்துட்டு அவங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க, ஆட்சியை பிடிக்க முடியலன்றனால வர. இப்ப டிவிக்கே வந்து தப்பா பேசக்கூடாது. கண்டிப்பா எலெக்ஷன்ல டிவிக்கே தான் வரும். அது எல்லார் மனசையும் ரொம்ப புண்படுத்துற வார்த்தை. பேட்ச பார்த்து பேசணும்னா கண்டனம் தெரிவிக்கிறேன்னா. அது அது சும்மா சொல்லிக்கலாம்ண்ணா. ஆனா டிவிக்கே தான் வின் பண்ணும். கூட்டத்தை பாத்தீங்களா, தானா சேர்ந்த கூட்டம்னா. அந்த மாதிரிலாம் பேசுறது தப்புண்ணா. கண்டிப்பா வந்து தப்பு. அந்த மாதிரி பேசக்கூடாது. டிவிக்கே தான் கண்டிப்பா வந்து 2026 பிடிக்கும். இது நாகப்பட்டினம் கூட்டணி பாத்தீங்களா, மக்கள்லாம் தானா தான் வந்துட்டு இருக்கோம்.